போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை நமக்காக பட்ட அடிகளை நினைத்து, அவர் சிந்தின இரத்தத்தை நினைத்து, அவர் சுமந்த சிலுவையை நினைத்து, அவர் நமக்காக மரித்த காரியங்களை நினைத்து நாம் இந்த நாளில் நினைவு கூறும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் சென்னையில் மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா முழுவதுமாக, ஏன் உலக நாடுகள் முழுவதுமாக கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தை நினைவு கூறுகிற நாளாக இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கும் நாமும் கூட கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நாள் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். அவருடைய பாடுகளினால் நம்மோடு கூட தேவனாய் கர்த்தர் இடைப்படும்படியாகவும், தேவனாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாகவும் நாம் தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களை நேசிக்கிற எங்கள் தெய்வமே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த விசேஷமான துக்கத்தின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட, சகித்த, சுமந்த, சிந்தின, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் இந்த நாளில் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனை கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யுங்க. பேசுகிற அடியனையும் உம்முடைய சிலுவையில் மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிரசனத்தினால அடியனை மூடிக்கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய பிரசனம் மாத்திரம் ஆண்டவரே எங்கும் நிறைந்திருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி ஆராதனை என்று சொல்லி அழைப்பார்கள். காரணம், இந்த நாளில் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த நாளை நினைவு கூறும்படியாக அந்த நாள் விசேஷமான நாள். ஏனென்று சொன்னால், அவருக்காக மரிக்கவில்லை, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்காகவும் மரித்தார் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் நாம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அவர் செய்த காரியத்தை ஒரு நாளும் மறக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் பாடுகள் பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் முழு இரத்தத்தையும் சிந்தினார், சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளை நினைவு கூறும்படியாக தான் நாம் இந்த நாளில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்த நாளை நாம் நினைவு கூறுகிறோமே தவிர அவர் மரித்தவர் அல்ல. அல்லேலூயா. சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறவர். ஏன் நாம் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், இந்த மரணத்தின் பாதைகள், அவருடைய மரணத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவு கூறும்போது நமக்கு நிச்சயமாய் வரும். இந்த நாளில் எல்லா திருச்சபைகளிலும் இதை தியானிக்கும்படியாய் இந்த நாளில் அவர்கள் நேர்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த நாளிலும் எல்லா திருச்சபைகளும் தேவனுடைய மரணத்தை அனுசரிக்கிற இந்த நாளில் நம்ம கூட கூடி வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக ஆராதிக்கும்படியாக நாமும் கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏன் இயேசு கிறிஸ்து நமக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால்,
நம் தேவனுடைய அன்பு மகா பெரியது. அல்லேலூயா. நம்ம இந்த நாளில் 3 பேருடைய கேரக்டரை நம்ம கவனிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய அன்பு மகா பெரியது. இப்போது தேவனை கர்த்தர் பாருங்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அவருடைய அன்பு பெரியது என்பதை, அந்த அன்பு அளவிடப்பட முடியாது என்பதை பாருங்க தேவனை கர்த்தர் தம்முடைய மரணத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். காரணம், ஏன் அவர் இந்த பூமியில், ஏன் அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஏன் சிலுவை சுமக்கப்பட வேண்டும், ஏன் அவர் மரிக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லாரும், குறிப்பாக நீங்களும் நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். முதலாவது அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அவரை போலவே நம்மை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள அவருடைய ஜீவ சுவாசம் தான் என்ன பண்ணுது, நமக்குள்ள இன்னமும் இருக்குது. அப்போ தம்மை போல உருவாக்கப்பட்ட மனித குலத்தை பிசாசானவன் வஞ்சித்து முழு மனித குலத்தையே பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் சாபங்களினாலும் அவர்களுடைய சந்ததிகளாக பாருங்க மாற்றினான். வஞ்சித்து, எல்லா மனுஷரும் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள் தான். ஆனாலும் பிசாசானவன் எல்லா ஜனங்களையும் வஞ்சித்து பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் சாபங்களிலும், இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சந்ததிகளாகவே பிறக்க வேண்டும் என்று சொல்லி வஞ்சித்து பாவம் செய்யும்படி தூண்டி எல்லா சந்ததிகளும் அது முதற்கொண்டு பிறக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்தின் மேலே பாவம், சாபத்தின் மேலே சாபம், அக்கிரமத்தின் மேலே அக்கிரமம், அநியாயத்துக்கு மேலே அநியாயம், அநீதிக்கு மேலே அநீதி, இப்படிப்பட்ட பல துர்குணங்கள் வழியாக யாவரும் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவன் பார்க்கிறாரு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட மனித குலத்தின் மீது அவர் அன்பு இறங்கினது. அல்லேலூயா. நம்ம ஏமாற்றப்பட்டோம் என்பதை தேவனை கர்த்தர் நன்கு அறிவார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆனாலும் நம்ம இந்த நாளில் தேவனை கர்த்தர், மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தான். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை நாம் உதாரணமாக வாசிக்கலாம். எபிரெயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், 2 பேரும் வீழ்ச்சி அடைந்தார்கள். ஒன்று தேவ தூதர்கள், 2வது மனித குலம். அல்லேலூயா. ஒன்று தேவ தூதர்கள். அவர்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால், தனக்குள்ள அவர்கள் பெருமையினால தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று வீழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் மனித குலம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாமையினாலே வீழ்ச்சி அடைந்தார்கள். இது 2 விஷயத்தை நம்ம முதல்ல கவனிக்கணும். ஆகையினால தான் தேவன் பார்க்குறாரு. இப்போ பிசாசு பார்க்குறான், நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, நீங்கள் தள்ளிட்டீங்க. ஓகே, ரைட். இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் உருவாக்குன மனுஷனும் பாவம் செய்துட்டான். இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனாக்கா எனக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அல்லேலூயா. பிசாசு இப்படி அவன் நோக்கி கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே அவர் தேவ தூதருக்கு அவர் உதவி செய்யாமல் அவர் மனித குலத்துக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. காரணம் ஏன்னாக்கா, பிசாசானவன் பாருங்க பெருமையினால பாவம் செய்தான். மனுஷர்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. ஆகையினால தான் மனித குலம், தம்மால் உருவாக்கப்பட்ட தம்மை போல இருக்கிற மனித குலங்கள் அழிந்து நரக பாதையில் போகாதபடிக்கு தேவனுடைய அன்பு மகா பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர்
5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கவனிக்கணும், நாம் பாவிகளாய் இருக்கையில், இல்லையா? இங்க வேதத்துல நல்லா கவனிங்க, அந்த டிஸ்பிளே வசனத்தை மாத்தாதீங்க, கொஞ்சம் அப்படியே இருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, முதல்ல நம்ம கவனிக்கணும், யாருக்காக மரித்தார்? நமக்காக, நம் ஒவ்வொருக்காகவும் அவர் மரித்தார் என்பதை நீங்க கொஞ்சம் மனதில் வைக்கணும். எனக்காக மரித்தார், சொல்லமா? எனக்காக மரித்தார். ஏன்னா அதில் நமக்கு பங்கு உண்டு. கவனிக்கணும், அவருடைய மரணத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். யாரோ மரித்தார், எங்கேயோ மரித்தார், 2000 ஆண்டுகளுக்கு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்துட்டார். ஆனாலும் மரணத்தில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ முடிந்த காரியம் அல்ல, அது நம் வாழ்நாள் முழுதுமாக நினைக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அந்த மரணத்தில் நம்முடைய வாழ்நாள் முழுதுமாக நினைக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கும் அந்த மரணத்தில் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. இல்லையா? அவர் மரணிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். அப்போ அவர் மரணித்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆகையினால நமக்கும் அவருடைய மரணத்துக்கும் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போது இங்கே வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விளங்க பண்ணினார். அவருக்கு அன்பு எப்படி செலுத்தணும்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பாவம் நிறைந்த ஜனங்களாய் இருக்கிறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனு குலத்துக்காகவும், அதாவது எல்லா மனிதர்களுக்காகவும் மரிக்கும்படியாக அவர் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் முதலாவது நம்ம கவனிப்போம். அவர் எல்லா மனுக்குலமும் பாருங்க, எல்லா மனுஷரும் அவர்களுடைய பாவங்களுக்காக, அவருடைய பாவங்களுக்கிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன் சொந்த குமாரனை அவர் என்ன பண்ணாரா? மரிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் செய்ததை யாருமே செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. அவர் செய்ததை ஒருவரும் செய்யவே முடியாது. இதை நம்ம கேட்குறோம், தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நம்ம கூட ஒருத்தர் மீது அன்பு காட்டணுன்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை முறைச்சிட்டு போனாக்கா நீங்கள் அன்பு காட்டுவீங்களா? யோசித்து பாருங்களேன். நீங்கள் கேட்டு அப்படி தரலைன்னா நீங்கள் அன்பு வருமா? அல்லது நீங்கள் கொடுத்து உங்களுக்கு திருப்பி அவங்க தரலைனாக்கா நீங்கள் அன்பு வருமா? இதுதான் நம்ம கேரக்டர். அல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி அல்ல. பாருங்க, நம் தேவன் நல்லவர்களுக்காக தம்முடைய குமாரனை பலியாக கொடுக்காமல் உலகத்தில் உள்ள எல்லா பாவம் உள்ளவர்களுக்காகவும் அக்கிரமம் உள்ளவர்களுக்காகவும் தம்முடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் பாருங்க. இப்போ நீங்களும் நாளும் நல்லவரா, அல்லது நம்மை பார்க்கலும் தேவன் நல்லவரா என்று சொல்லி பாருங்களேன். இல்லையா? நல்லவர்களுக்காக ஒருவன் மரிக்க முடியும், நல்லவர்களுக்காக ஒருவன் உதவி செய்ய முடியும். ஆனால் கட்டவர்களுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. பாவத்தில் இருக்கிறவனுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. இல்லையா? ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவர் பாவிகளாக இருக்கிற பூமியில் இருக்கிற நமக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு பாவமாய் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் என் சொந்த குமாரனை நான் ஒப்பு கொடுத்தேன். இதை விட என் அன்பை நான் வெளிப்படுத்த வேற ஒன்றுமே இல்லை அப்படின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது பாருங்களேன். இல்லையா? தேவன் பாவிகளாகிய எல்லா மனுஷர் மீதும் வைத்த அன்பினால இதை செய்தாருங்க. அல்லேலூயா. யாருமே செய்ய முடியாததை அவர் செய்தார். அவருடைய அன்பு பெரியது. ரெண்டாவது காரியம் பாருங்க, தேவனுடைய தியாகத்தை நம்ம வாசிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அன்பின் தியாகம். ரெண்டாவது, தேவன் தன் அன்பினால் ஒரு தியாகம் செய்கிறார். வாசிக்கலாம்.
தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது உண்மையாகவே தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், இதுதான் இங்க வசனத்தை நம்ம கவனிக்கணும். நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தம் சொந்த குமாரன் என்று அவர் பார்க்கல, அதை மேன்மையாக எண்ணல, அதை பெரிதாய் அவர் எண்ணாமல் பாவிகளாய் இருக்கிற நாம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தார் என்று சொன்னால் அதாங்க தியாகம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் நம்ம அதை அடுத்துக்குள்ள நம்ம சத்தியத்தின் ஆழத்தில் போவோம் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் அவர்களை தேவனை கர்த்தர் எப்படி பார்த்தார்னா பாவிகளாக பார்க்கல, அவங்க பாவிகள் தான், ஆனால் அவர்களை மேன்மையாக பார்த்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை மேன்மையாக எண்ணி அவர்கள் மீது வைத்த அன்பினால அவருடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இவ பாருங்க, தேவனுக்கு ஒரு சொந்த பரிசுத்தமுள்ள பாவம் அறியாத சொந்த குமாரன் இருக்கிறாரு. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலமும் பாவம் நிறைந்து அக்கிரமம் நிறைந்து இல்லையா சாபங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ தேவனை கர்த்தர் பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் இருக்கிறாரு. ஆனால் இப்போ பிதாவாகிய தேவன் பார்க்குறாரு. இதை தான் நம்ம கவனிக்கும் போது யாராவது இப்படி செய்ய முடியுமா அப்படின்னாக்கா உண்மையாகவே ஒருவராலும் செய்ய முடியாது. தேவன் நமக்காக செய்த தியாகம் என்னன்னா, ஒரு புறம் பாருங்க, கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே குமாரன், கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு நேசகுமாரன், கிறிஸ்துவானவர் அவர் பரிசுத்தமுள்ள செல்ல பிள்ளையா இருந்தார். ஒரு புறம் இருக்குது பிதாவுக்கு. ரெண்டாவது மறுபுறம் பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கும் தம்மால் உருவாக்கின பாவிகளான மனித குலம். யாரால் உருவாக்குனது? அவர்களால் உருவாக்குனது, தேவனால் உருவாக்கப்பட்ட மனித குலம். இது ரெண்டு, ஒரு புறம் தம்முடைய சொந்த குமாரன், மறுபுறம் பாவிகளான மனுக்குலம். அப்போது தேவன் பார்க்குறாரு, யாரை மேன்மையாக எண்ணினார் அப்படின்னா பாருங்க, தன் சொந்த பிரியமுள்ள குமாரனை அல்ல, பாவிகளாகிய நம்மேல் பிரியமானாருங்க. அல்லேலூயா. அவருடைய தியாகம், அதனால தான் அன்பின் தியாகம். தேவனுடைய தியாகம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு மாற்றங்கள் பிதாவின் மீது இல்லையா, குமாரனை கிறிஸ்து மீது, பரிசுத்த ஆவியானவன் மீது நம்ம நிச்சயமாகவே ஒரு விசேஷமான ஒரு அன்பு நமக்கு பெருக போகிறது. ஆகையால் தேவனை கர்த்தர் பாருங்க, நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு, கவனிக்கணும், நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு வேற எதையுமே அவர் இழக்கலைங்க. அல்லேலூயா. வேற எதையுமே இழக்காமல் தம்முடைய சொந்த பிரியமான நேசகுமாரனையே அக்கிரமம் செய்கைக்காரராகிய, சாபம் உள்ளவர்களாகிய, அநீதியுள்ளவர்களாகிய, பாவத்தில் வாழ்ந்து மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது தேவனுடைய தியாகம். அல்லேலூயா. மூன்றாவது, அவருடைய நோக்கத்தை நம்ம கவனிக்க போகிறோம். தேவனுடைய பிதாவாகிய அன்பு பெருசு, அவருடைய தியாகம் பெருசு, அவருடைய நோக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இது யார் செய்தது? அல்லேலூயா. அக்கிரமத்தை எல்லாம் கிறிஸ்துவின் மேல் விழ செய்தவர் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. கவனிக்கணும், இங்கே தான். அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி இருந்தோம்னா, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அப்படின்னா, ஆடுகளைப் போல அப்படின்னாக்கா 2 விதமான ஆடு இருக்குது. முதல்ல அதை நம்ம கவனிக்கணும். ஆடுகள் அப்படின்னா 2 விதமான ஆடுகள் இருக்குது. ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. செம்மறி ஆடு அப்படின்னாக்கா, இந்த ஆடுகள் ஒன்று எதை நோக்கி போதோ பின்பதாக எல்லாம் ஒரு மனமாக அப்படியே நிற்கும், வரும் போகும். அது நின்றுச்சா நின்ற எல்லாம் ஸ்டக் ஆகிடும். அதனால தான் அந்த செம்மறி ஆடுகளை மேய்க்கிற ஒருவன் என்ன பண்ணணும்னா,
ஒரு மரக்கிளையை கொண்டு போய் என்ன பண்ணோன்னா அந்த ஒரு ஆடை தான் மெயின்டைன் பண்ணுவான். அல்லேலூயா. அந்த ஒரு ஆடு அவன் அந்த இலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், மீதி எல்லா ஆடும் இந்த ஆடை பார்த்தா வந்துன்னு இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வேணா இதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமானாக்கா பிஎன்சி மில்லாண்ட போய் டெய்லியும் போய் பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த கவனிப்போம். இதெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம பார்வைக்கு நம்ம இதெல்லாம் கவனிக்க மாட்டோம், ஆனால் இதெல்லாம் ஒரு வேதாகமாக அர்த்தம் உண்டு. அப்போ இந்த செம்பரி ஆடு ஒன்று எது போதோ அது பின்னாடி சரியாக வரும். ஆனால் வெள்ளாடுக்கு தெரியுமா, அது கூட்டத்தை நீங்கள் போய் பாருங்க, தெரியும் இப்படியும் அப்படிமா இப்படி அப்படிமா எகிரி என்ன பண்ணோம், ஒரு இடத்துல உக்காராது. அது இஷ்டம் போல் என்ன பண்ணோம், எகிரி குதிச்சுன்னு இப்படி ஒன்று ஓடும் அப்படி ஒன்று ஓடும். ரோடு தெரியாது அதுக்கு, நடு ரோட்டில் போவோம், பார்த்துருக்கீங்களா? நடு ரோட்டில் எல்லாம் இந்த ஆடுங்க தான் நிற்கும், வழி தெரியாமல் இப்படி போடும் அப்படி ஓடும், திடுக்குன்னு வந்து ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லையா? அப்படியானால் நம்ம எந்த ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. வழி தப்பி நம்ம எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நம்ம இஷ்டம் போல வாழ்க்கையில் வாழ்ந்து இதுதான் வாழ்க்கை, இப்படியும் வாழலாம் எப்படியும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வழி தப்பினவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் பாருங்கள், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை கிறிஸ்துவின் மீது அவர் என்ன பண்ணாரா, அவர் விழப்பண்ணினார். அப்போது தேவன் உலகத்தின் பாவங்களை கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார் இல்லையா? சுமத்தினார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போது உலகத்தில் யாரும் என்னதான் அவனுடைய பிள்ளைங்க பாவம் செய்தாலும் அவளை தப்பிக்க தான் பார்ப்பாங்க. கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைங்க என்னதான் பாவம் செஞ்சாலும் அவளை மறைக்க அப்படி தப்பி வைக்க எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் எல்லாருடைய பாவத்தையும் தன் சொந்த குமாரன் மீது விழப்பண்ணினாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய நோக்கம் என்னன்னா, ஏன் விழப்பண்ணினார் என்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், இதை யோவான் சொல்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். 1ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:29 சொல்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் அழைக்கிறாரு இல்லையா? அழைக்கிறார். அப்படின்னா பூமியில் எல்லாருடைய பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே பலியாக தேவன் இந்த பூமியில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாருடைய பாவத்துக்கும், பூமியில் இனி பிறக்க போகிற எல்லா பாவத்துக்கும், பிள்ளைகளுடைய பாவத்துக்கும் ஒரே ஒரு பலி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பிதாவான தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, பாருங்க, நாம் பரலோகம் வந்து சேர்வதற்காக, பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் செய்தார். உண்மையாகவே நாம் பரலோகத்திற்கு நாம் சொந்தக்காரர் அல்ல. முன்பு நாம் அந்நிய நுகத்தில் இருக்கிறோம், முன்பு நாம் அந்த காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா? வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த பூமிக்கு வரலன்னா நம் அந்த காலத்தின் இருளில் வாழ்கிற ஜனங்கள். அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பாவத்தில் வாழ்ந்து நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாமல் நரகத்தை சுதந்திரிக்கும்படி ஒப்புவிக்கப்பட்ட ஜனங்கள். இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலனாக்கா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஓடி போய் ஒரு ஓட்டத்தில் போய் முடியும். அது முடிவு நரகம்தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அவருடைய நேசகுமாரனாக இருந்தும் அவருடைய சொந்த குமாரனாக இருந்தும் அவர் மீது நம்முடைய அக்கிரமம், பூமியில் இருக்கிற எல்லா ஜனமுடைய அக்கிரமம் பாவங்கள் சாபங்கள்லாம் அவர் மீது விழப்பண்ணினார். காரணம் என்னன்னா நம்ம எல்லாரும் மரணத்துக்கு ஒப்புவிக்கிட்ட நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படிக்காக தேவனாய் கர்த்தர் இந்த நோக்கத்தோடு கூட குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 3 காரியங்களை, இது பிரதானமான காரியத்தை தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அதை செய்தார். ஆனால் தேவன் பாவிகளாகிய மனுக்குலத்தை பாருங்க, அவர்களை கைவிடாமல் எப்படியாகிலும் பரலோகத்தில் வந்து இவர்களை சேர்க்கணும், அதுக்காக என் சொந்த குமாரனை நான் இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம் மீது வைத்த அன்பும் நம் மீது வைத்த அன்பின் தியாகமும் இல்லையா நோக்கமும் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் பூமியில் இருக்கிற யாவரும்
பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக அவர் இப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை கிறிஸ்து மீது அவர் நிறைவேற பண்ணினார். இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6, 7, 8 வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இதுதான் முக்கியம், கீழ்ப்படிந்தவராகி. யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவானவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இந்த திட்டம் நோக்கத்துக்கு கிறிஸ்துவானவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. பிதாவின் திட்டம் ஒன்று இருக்குது. கிறிஸ்துவானவர் மரித்தாதான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டுமானால் கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அடிமையாக வெறுமையாக இல்லையா அவர் மரிக்க வேண்டும் என்பதை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, அதற்கு தேவனுடைய நோக்கத்துக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அடிமை போல அவர் வெறுமையாக்கி அவர் இந்த பூமியில அனுப்பினார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிக்கணும், வசனத்தை அப்படியே கொஞ்சம் நிதானிச்சு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வசனமும் நமக்காக 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 என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கணும். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் அறியல, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆனால் நமக்காக அவரை பாவமாக்கினாராம். எப்படி பாவமாக்கினார்? அப்போ பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கும்படிக்கு அவர் செய்தார். இன்றைக்கு பூமியில் பாவம் செய்கிற இல்லையா யாவரும் தண்டனையை அனுபவிக்கணும். ஒவ்வொருத்தரும், நீங்களும் நானும் எத்தனை பாவத்தை நாம் செய்திருக்கிறோமோ, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்திற்கு நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இது தேவனாய் கர்த்தரே மோசே கொடுத்த கட்டளை. உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிக்கலாமா? உபாகமம் 25, 1, 2, 3. மனிதருக்குள்ளே வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானானால் அவன் குற்றவாளி என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லி வாசிமா நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி. கவனிக்கணும், யார் இதை நிறைவேற்ற பாருங்க. நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவனை கட்டி என்ன பண்ணணும்னா படுக்க வச்சு அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். இப்போ தேவன் கொடுத்த கட்டளை தான் இது. 40 அடி இயேசு கிறிஸ்து வாங்கினார் இல்லையா, நமக்காக வாங்கினார் இல்லையா, அவர் நிறைவேற்றினார் இல்லையா. ஆனால் இந்த சட்டம் எங்கே வந்துச்சு? தேவன் கொடுத்தது. ஒருவன் குற்றவாளியாக காணப்பட்டால் அந்த குற்றவாளி தப்பித்து போகாமல் இருக்க அந்த குற்றத்துக்கு தண்டனையாக 40 அடிகள் நியாயாதிபதி கண்களுக்கு முன்பாக அடிக்கப்பட வேண்டும். அவனை கட்டி அவனை கடத்தி 40 அடிகளை அடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்ன திட்டம், தேவன் சொன்ன கட்டளை. உலக மக்களுக்கு, பாவத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சொன்ன இந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாருங்க. அல்லேலூயா. நம்ம தானே படணும். நிச்சயமாக யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் படணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எழுந்துட்டோம். இதனால் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் எனக்காக பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம் ரட்சிப்பை நம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டோம். அதனால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறோம், சுலபமாக மாறிடுறோம்.
ஆனால் நம்முடைய பாவங்கள் நம்ம மாற்றப்படும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் இப்படி யாரெல்லாம் தேவனாய் கர்த்தருக்குள்ளே வருகிறார்களோ அவருடைய பாவம்லாம் யார் மேலே ஊந்துட்டு இருக்குனாக்கா நிச்சயமாகவே அவர் நமக்காக அவர் சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். அப்போது கவனிக்கணும், இப்படி ஒரு குற்றவாளி என்று சொல்லி கண்டுபிடிக்கிற ஒருவன் அவனை 40 அடிகளை நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு கொடுத்த கட்டளையின்படியே பாவிகளாகிய நாம் பெற வேண்டிய சவுக்கடி 40. கவனிக்கணும், சவுக்கடி நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் தேவன் கிருபையினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, இனி நம்ம பாவம் செய்வதற்கே நீங்கள் யோசிக்கணும். ஒரு பாவம் செய்து குற்றவாளியாக நாம் நிற்போம் என்று சொன்னால் 40 சவுக்கடி அடிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம அடிக்கப்படலை. ஏன்? தேவனாய் கர்த்தருடைய அன்பும் அவருடைய தியாகமும் அவருடைய நோக்கமும் பெருசு. அல்லேலூயா. நமக்காக ஒருத்தரை நிறுத்தினார் குற்றவாளியாக. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், யார் அதை செய்ய முடியும்? நீங்களா நானும் அதை ஏற்றுக்கோமா? யாருக்கோ ஒருத்தருக்காக நம்ம போய் அடி வாங்குவோமா? இல்லையா? நம்ம அதை செய்வது இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அவருடைய நோக்கம் பெருசு. அப்போது குற்றவாளியாக யாரை மாற்றுறாருனாக்கா நமக்காக சொந்த குமாரனை குற்றவாளியாக மாற்றுறாருங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் ஏன் இதெல்லாம் அவர் நமக்காக செய்கிறார்? யோசித்து பாருங்களேன். அப்போது குற்றவாளியாகிய நம்மை காப்பாற்றுவதற்காக, குற்றவாளியாகிய நம்மை பரலோகத்தில் கொண்டு வந்து பரிசுத்த ஜனமாக மாற்றும்படியாக பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவை தேவனாய் கர்த்தர் பாவமாக்கினார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை நமக்காக செய்தார் என்பதை நீங்கள் இன்றைக்கி இல்லை, நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது உண்மையாகவே இந்த வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தை நான் தியானிக்கும் போது நான் நொறுக்கப்பட்டு தான் நான் பண்ண இந்த வசனத்தை தியானித்தேன். அப்போ நமக்காக எவ்வளோ பாடுபட்டேன், அப்போ நமக்காக என்னெல்லாம் அவர் செய்திருக்கிறார் பாருங்களேன். நமக்காக அவர் பாவமானார். அல்லேலூயா. அவரை பாவமாக மாற்றினார். அல்லேலூயா. நம்மேல் விழுந்த பாவம், நம்ம செய்ய வேண்டிய, நம்ம பட வேண்டிய, நம்ம பெற வேண்டிய தண்டனைகள்லாம் அவர் மீது விழ பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை குற்றவாளியாக மாற்றினாராம், நம்மையோ பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு வழியை உண்டாக்கினாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால தான் தேவனாய் கர்த்தருடைய அன்பின் நோக்கம், அவருடைய அன்பின் தியாகம், அவருடைய மகா பெரிதான அன்பை அவர் விளங்க பண்ணினார். தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் என் அன்பை ஜனங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் விளங்க பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களை, இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்ம அவருடைய அன்பை நினச்சி பாருங்கள், ருசித்து பாருங்கள். நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அவருடைய தியாகத்தை நினச்சி பாருங்கள், நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நமக்காக அவருடைய சொந்த குமாரனை அவர் குற்றவாளியை நிறுத்தி நம்மை பரிசுத்தவான்களை மாற்றி இருக்கிறாரே, அதை நினைத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே தேவனாய் கர்த்தரை நீங்கள் விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை சில காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால் நமக்காக அவர் பலியானார். அவருடைய அன்பினாலே அவர் நம்மை பாருங்கள், அவரையே நமக்காக அர்ப்பணித்தார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். போதும். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டதை இங்க வாசிக்க முடிகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பாருங்க, உன்னதமான தேவகுமாரன். ஏன் அவருக்கு பாடுகள், ஏன் அவருக்கு துக்கங்கள் என்றால் எல்லாம் நமக்காக தான். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் அவர் மீது வைத்த பெரிதான அன்பினால இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதில் ஒன்று பாருங்க, நம்முடைய சாபம். அல்லேலூயா. கவனிக்கணும். இன்றைக்கு நம்ம சாபத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கினார். எப்படி நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் பாருங்களேன். தேவனுடைய
ஜனங்களாக இருக்கிற நம்ம ஒரு சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கே தெரியாமல் ஒரு சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஆனால் நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், நம்ம ரட்சிப்பை பெற்றுட்டோம். ஆனால் நமக்கு அறியாமலே ஒரு காரியம் நடக்குது. தேவன் நம் மீது இருக்கிற சாபத்தை தேவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னாக்கா, பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 நம்ம வாசிக்கலாம். பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். கவனிக்கணும், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ மனுஷனுடைய அவனுடைய வாழ்நாளெல்லாம் அவனுடைய சாபத்தை அவன் என்ன பண்ண சுமந்தவனாய் அவன் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாபம் ஒரு மனுஷனுடைய மேலே காலங்காலமாக அவனை பின்தொடர்ந்தது. ஒரு சாபம், தேவனுடைய சாபம். பெற்றவர்களாய் மனித குலம் அப்படியே பின்வரும் நாட்களில் பிள்ளைகளை பெற்றார்கள். சாபத்தின் பிள்ளைங்க தான். ஒரு சாபம் நம்மை பின்தொடருது. ஏன்னா அது நன்மையாக அல்ல, அது தீமையாக இருந்தது. அப்போ இந்த சாபத்தை பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனாய் கர்த்தர் இந்த சாபத்துக்கு பரிகாரத்தை அவர் சொல்கிறாரு. வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். பாருங்க, தூக்கி போடப்பட்டவன், மரத்துல தொங்க விடப்பட்டவன், அவனுக்கு பேர் என்னன்னா தேவனால் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அப்போ தேவன் மோசேக்கு சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அவனை நீங்க என்ன பண்ணுமா, நீங்க மரத்துல தூக்கி போட வேண்டும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தான். அதை பார்க்கிறவர்கள் யாவரும் ஒன்று சொல்லுவாங்க, இவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா, இவன் சபிக்கப்பட்டவன். இப்படி நீ சபிக்கப்பட்டவனை மரத்தில் நீ தொங்க விட்டு நீ அவனை கொன்று என்ன பண்ணுமா, சாபத்தை நீ என்ன பண்ணுமா, அந்த தேசத்தில் பாவம் இனி செல்லாதபடிக்கு நீ உன் தேசத்தில் தீட்டுப்படுத்தாமல் நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மோசேக்கு சொன்ன கட்டளையை இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இதை தான் நம்ம கவனிக்கணும். யாருக்கு சொல்லப்பட்டது? அது மனுஷருக்கு சொல்லப்பட்டது. மனுஷருக்கு சொல்லப்பட்ட கட்டளை. ஆனால் மனுஷர் மீது வருகிறதான சாபம் இது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 32, 33, 34 நீங்கள் வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? வாசிப்போம். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். அல்லேலூயா. இப்போ கவனிக்கணும், 3 பேர் சாபம் உள்ளவர்களாய் சிலுவையில் தொங்கினார்களாம். அல்லேலூயா. கவனிக்கணும், உண்மையாகவே 2 பேர் பாவம் செய்து அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் பாவம் செய்யாதவர், அவர் அக்கிரமம் செய்யாதவர். அவர் பாருங்க, அவரில் எந்த ஒரு அநியாயம் இல்லை, அநீதி இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ள அவர் தேவகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தவர். ஆனால் சாபம் உள்ளவர் நடுவில் இருக்கிறார். கவனிக்கணும்,
சாபம் உள்ளவர் நடுவில் சாபமாய் அவர் தொங்கிட்டு இருக்கிறத நாம் பார்க்கணும். இதை பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணாங்களாம், அவர் கேலி கிண்டல் பண்ணாங்களாம். அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, இவர் எல்லாரையும் ரசித்தான், இவர் என்ன பண்ண முடியல, இவரே ரசித்து கொள்ள முடியல. இவர் கூப்பிடும்போது யாரோ வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் என்ன பண்ணாங்களாம், இவரை கேலி பண்ணாங்களாம். ஆனால் இவருடைய அந்த சிலுவையில் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம விடுதலை ஆகணும்னாக்கா அங்கே மரத்தில் தொங்கப்படணும். அல்லேலூயா. நம்ம சாபம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சாபம் தொடர்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமானது நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குது. அல்லேலூயா. கவனிக்கணும். ஒருத்தர் சபிச்சாங்கன்னா கவனிக்கணும், ஒருத்தர் சபிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எந்த நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா இல்லையா? ஆனால் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒப்புரவானானாக்கா எல்லா நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கு ஏன் தேவ ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்பு அடையாமல் எந்த ஒரு நன்மையும் அவளால் பெற முடியாது? அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகளாய் மாறாமல், கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் தேவனிடத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது, தேவனிடத்திலிருந்து ஒப்புரவும் ஆக முடியாது. அல்லேலூயா. அவன் மனம் திரும்பி கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி அவரை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பெறுவான் என்று சொன்னால் இங்க சாபம் மாறுது, அங்க தேவனாய் கர்த்தர் ஒப்புரவாகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, யாருக்குன்னா நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் இதை செய்யட்டும், நான் என்ன பண்ணுறேன், நான் ஆண்டவர் ஏற்றுக்கிறேன்னுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஆண்டவர் செய்வார் தெரில. ஏன் அப்படின்னா அவங்க பின்னாடி அவங்க நன்மை வராதபடி என்ன இருக்குது, சாபம் இருக்குது. இதை ஜனங்க என்ன பண்ணுறதில்ல, புரிந்து கொள்ளுறதில்ல. அப்போது சாபத்தின் மத்தியில் அவங்க நன்மைக்காக நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் ஒருவேளை ஆண்டவர் கிருபையாய் சில பேருக்கு என்ன பண்ணுறாரு, இரக்கமுள்ளவராக இருந்து சில பேருக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் சில பேர் நன்மையை பெற முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மை பெற முடியாது. அல்லேலூயா. விடுதலைன்னா பிசாசின் கீழிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் கிருபை என்ன பண்ணுறாரு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்குறார், மந்திர சுனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் நன்மைகளை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம் மீது ஒரு சாபம் வருது. இதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், என் ஜனங்கள் எல்லா ஜனங்களும் பாவம் செய்து பாவமும் சாபமும் அவங்களை பின்தொடர்கிறது. ஆனால் நன்மை பெறுவதற்கு வழியே இல்லை. இந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒருவர் அதற்காக சாபமாய் மாறணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாபமுள்ள இருவர்கள் நடுவில் அவரும் சாபமாய் மாறினாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, நமக்காக நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சாபமானார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் கலாத்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். இதில் நீங்கள் வாசிக்கும் போது கவனிக்கணும். 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இது எங்க எழுதியிருக்கிறது அப்படின்னாக்கா, புதிய ஏற்பாட்டில் சொல்றார் எழுதியிருக்கிறபடின்னா கட்டளை. இது உபாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அப்படின்ற வார்த்தையை இங்க நீங்க நினைவு கூறணும். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமே தவிர தேவனுடைய சாபத்துக்கு பாத்திரவான்களா நம்ம இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லமா, நான் சாபத்துக்கு பாத்திரவான் அல்ல. சொல்லமா, நான் கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார். நம்ம தான் சாபத்துக்குரியவர். நம்ம தான் என்ன பண்ணோம், நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்ம தான் என்ன பண்ணோம், இப்போ நம்மள என்ன பண்ணிருக்கோம், எல்லாம் ஒருவேளை அந்த ரோம் ஆட்சி இருந்தாங்க நம்ம எல்லாம் போயிட்டுருப்போம், எல்லாம் ஒரு சிலுவையில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் கிறிஸ்து பூமிக்கு வராமல் போனால் எப்போ எல்லாமே அவங்க பாவத்துக்கு கணக்கு போட்டு அமுச்சிட்ருப்பாங்க. ஆனால் கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால நமக்கு உயிர் மீட்சி அவர் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை அவர் நீங்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினாலே
நம்ம எல்லா சாபத்திலிருந்து விடுவித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ சாபம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாருங்க பின் தொடராதபடி இன்றைக்கு நாம் சுகமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். ஆகையினால இந்த மரணம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை இன்னைக்கு ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறணும். நான் சுகமாய் இருப்பதற்கு, நான் சாபம் இல்லாமல் இருப்பதற்கு, தேவனுடைய தண்டனையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவதற்கு எனக்காக ஒருவர் மரித்தார். அல்லேலூயா. எனக்காக சாபமானார். இதை நீங்கள் நினைப்பீங்கன்னாக்கா நம்ம தேவனை கத்தரை விட்டு பிரியவே மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க தேவனை கத்தர் செய்த பெரிய காரியத்தை நம்ம நினைக்கிறதே இல்லை. ரெண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இங்க வேத வசனத்தை அப்படியே நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்தது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு அவர் மரித்தார், அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் எப்படி அவர் என்ன செய்தார் என்பதை வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான் முடியும். அல்லேலூயா. தெரியும், மற்றவங்களாம் தெரியாது. இயேசு நல்லவர், மரித்தார், அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்தாரா பாருங்க, மீண்டுமாக அதை வாசிக்க போகிற கவனிக்கணும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து, தேவனை கர்த்தர் போட்ட நியாயப்பிரமாணம், அதை தேவனை கர்த்தர் நம் நடுவில் இராதபடிக்கு இந்த நியாயப்பிரமாணம் தேவனுக்கு நடுவாக இருந்து நமக்கு நன்மை வராதபடிக்கு நம்முடைய குற்றங்கள் அங்கே கணக்கிடப்பட்டுதே இருக்குது. ஆகையினால தேவனத்திலேருந்து நம்ம எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளாமலே இருந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே என்ன பண்ணாரா, அந்த கையெழுத்தை உடைத்தாராம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நீக்கினார். இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டின்படி நம்ம எதனா பலி செலுத்துகிறோமா? நம்ம எதனா அதுக்கு தண்டனையாக பலிப்பொருளாக ஒன்றுமே நம்ம செலுத்தலை இல்லையா? அப்போது அதில் நம் நடுவில், தேவனுக்கு நமக்கு நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து போட்டு அதை சிலுவையில் அவர் என்ன பண்ண, ஆணி அடித்து, இங்கே தான் கவனிக்கணும், சிலுவையில் அவர் ஆணி அடித்து இங்கே துரைதனங்கள் கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தையும் நீக்கிறாரு, துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, இது யார்கிட்ட வாங்குறாருன்னா பிசாசுகிட்ட. அல்லேலூயா. அப்போது அதோடைய மரணத்தில் பல காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, நியாயப்பிரமாணமான தண்டனையிலிருந்து ஃபஸ்ட்டு விடுதலை ஆக்குறார். ரெண்டாவது, பிசாசு நம்மிடத்துலேருந்து உறிந்து கொண்ட சகல அதிகாரங்கள் துரைத்தரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இது எங்கே தேவனை கர்த்தர் சொன்னார் அப்படின்னாக்கா, இது ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்தார் என்று சொன்னால், நீங்கள் இதற்கு அடையாளமாக நீங்கள் பார்க்கும்போது பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மீண்டுமாக நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நீங்க கவனிக்கணும். உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னா பிசாசினுடைய சந்ததின்னு ஒன்று வரும். இன்னைக்கும் பிசாசு என்ன பண்றான், அவன் ஒரு சந்ததியாக பிசாசு என்ன பண்ணுறான்னா கூட்டம் கூட்டமாக அவனுடைய தலைமுறையாக காத்திருக்கிறான். ஆனால் ஸ்ரீயின் வித்து அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் இந்த ஸ்ரீயின் வித்தாக இந்த பூமிக்கு வந்து இவருக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரு போராட்டம் என்கிறதான ஒரு காரியத்தில் அவர் என்ன பண்ணுறாராம், பிசாசின் தலையை நசுக்கிறார். இதுதான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அப்போது பாருங்க, பிசாசுக்கும் ஸ்திரீயின் வித்தில் பிறக்கிற இல்லையா, மரியாளின் வித்தினால பிறந்த இயேசு கிறிஸ்துவ தான் பிதாவானவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயின் வித்து பிறக்கிற இல்லையா உன் வித்துக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையின் அடையாளம்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது அது சொன்னப்பட்ட வார்த்தையின்படி நீ
அவன் குதிகால் என்ன பண்ணுவ? என்னன்னு போட்டிருக்குது? அப்படியா போட்டிருக்குது? சரியா? அப்போ குதிகாலை என்ன பண்ணுவான்? நசுக்குவ. அப்படின்னா ஆணிகள் மூலமாக நீ என்ன பண்ணுவ? குதிகாலை என்ன பண்ணுவ? நீ தொலைப்ப. ஆனால் அவரும் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. மரணத்தினாலே பிசாசின் தலையை நசுக்கினார். அல்லேலூயா. நீ பண்ணுறதை பண்ணுவ. என்ன பண்ணுவ? அவர் சிலுவையில் அறையும்படி நீ செய்வ. அவர் குதிகால் என்ன பண்ணப்படும்? குத்தப்படும், நசுக்கப்படும். ஆனால் அவருடைய மரணத்தினால உன் தலை நசுக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? அன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே நியாயப்பிரமாண சட்டத்தை எல்லாம் நம் நடுவில் நீக்கி நம்மை ஏமாற்றி வஞ்சித்த அதிகாரங்கள், நம்மகிட்ட பிடுங்கப்பட்ட ஆதாம்கிட்ட பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கி என்ன பண்ணாரா? அதை மீண்டுமாக பிடுங்கி கொண்டார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவசர 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சகல அதிகாரமுடையவராக என்ன பண்ண வந்திருக்கிற. வாசிக்கலாமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சகல அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், சிலுவையில் பிசாசை செய்ததுனால. அல்லேலூயா. இப்போ அவர் மரணிக்கும் போது இந்த சம்பவம் அப்படியே நிறைவேறுச்சு. எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 27ஆம் அதிகாரம் 51, 52 நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. கவனிக்கணும், பூமி அதிர்ந்தது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியே வந்துச்சான். இது பேர் பூகம்பம். நமக்கு பூமி அதிர்ச்சி அப்படின்னும் போது நமக்கு ஒரு பெருசாக, நம்ம இங்கே படிக்கும்போது பெருசாக தெரியல, ஆனால் நம்ம அனுபவிக்கும் போது தான் அது பெருசாக தெரியும். பூமி குலுங்குச்சுன்னா யாரும் வீட்டில் இருக்க மாட்டீங்க, எல்லாம் ஓடுவீங்க உயிருக்கு பயந்து, எதனா ஊந்துருமோ அப்படின்னு சொல்லி. அந்த நாட்களில் தேவனை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு என்ன பண்ணார்? ஒரு அடையாளத்தை நிரூபித்தார். என்னன்னாக்கா, பூமி அதிர்ந்து, வாசிக்கலாம், கண்மலைகளும் பிளந்தது, எல்லாம் பிளந்துச்சு, கல்லறைகளும் திறந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு, இனி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நான் தான் சொந்தக்காரர் என்பதை அவர் அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் இங்க பாருங்க, சிலுவையில் அவர் சாத்தானை ஜெயித்து சாத்தானிடத்தில் இருக்கிற சகல வல்லமைகளையும் அவர் உரிந்து கொண்டு அவர் வெற்றி சிறந்தார். யாருக்காகனா? நமக்காக தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜெயமுள்ள கிறிஸ்துவானவர் ஜெயமுள்ள பாதையில் நாம் நடப்பதற்கு நமக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவனை கர்த்தர் சிலுவையிலிருந்து நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இன்றைக்கு நம்ம அதிகாரமுடையவராக இருக்கிறோம். நீங்கள் ஜெபித்தா சில காரியங்கள் நிறைவேறும். ஏன் அதிகாரம்? எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்தினால அவர் எப்படி ஜெயம் பெற்றாரோ, நீங்களும் அதிகாரமுடையவர்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதுனால நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் நீங்களும் கட்டளையிட்டா பிசாசு நடங்கும். இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. முன்பு அது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால நீங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு அதிகாரம் வருது. பிசாசை பார்த்து நீங்கள் அதை துரத்தும் போது அது உங்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. இந்த அதிகாரம் எப்படி வந்தது அப்படின்னா, கிறிஸ்து வெற்றி சிறந்த கிறிஸ்து சிலுவை மரணத்தினால அவர் ஜெயம் எடுத்து நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறதுனால நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால அவர் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 9:12.
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது வெள்ளாட்டுக்கடா. அந்த காலத்தெல்லாம் பலி செலுத்துவதற்கு பலி பொருட்கள் தான் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை. இவருடைய இரத்தத்தினால அன்றைக்கு என்ன பண்ணுமா, பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுமா, அந்த இரத்தத்தை தனக்காகவும் மற்ற பாவம் உள்ள மனுஷர், எந்த பாவியாக இருக்கிற மனுஷன் அந்த நாளில் பாவத்தின் பரிகாரத்தை கொண்டு வந்தானோ அவனுக்காகவும் எங்கே கொண்டு போகணுமா, தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வேண்டும் ஒரு பிரதான ஆசாரியன். இதுவும் தேவனை கத்தர் கொடுத்த கட்டளை தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பூமியில் நிறைவேற்றிட்டே வராரு. தேவன் அந்த இடத்துல எங்கெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் தமது மரணத்தினாலே அவர் நிறைவேற்றினார். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா பாருங்க, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் 3 பகுதி உண்டு. ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் ஒன்று உண்டு, பரிசுத்த ஸ்தலம் ஒன்று உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று உண்டு. இந்த வெளிப்பிரகாரத்தில் எல்லாருமே வர முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தங்கள் பாவங்களுக்கு தக்கதான பலி காரியங்களை கொண்டு வந்து பலி செலுத்த வருவார்கள். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க, தங்கள் பாவங்களை செய்து அவங்க மனம் வருந்தி கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். அதை இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாரா, அந்த பலிகளை அவர் செலுத்தி அந்த இரத்தத்தை அவர் எதற்காக கொண்டு போனாக்கா, இந்த பாவியான மனுஷன் இவன் கவனிக்கணும், இந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெறாமல் அவன் தேவனை கத்தத்தில் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால இந்த பலி பிரமாணத்தை தேவனை கத்தர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் வச்சார். அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வெளியே பிரகாரத்தில் இருக்கிற மனுஷன் உள்ள மகா பரிசுத்தத்தில் ஸ்தலத்தில் இருக்கிற தேவனை ஒரு நாள் சந்திக்க முடியாது. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? யார் தான் சந்திக்க வரணும்னா, அவர்களுக்கு பதிலாக ஒரு பிரதான ஆசாரியன் தான் யாரை சந்திக்கணும், தேவனை கத்தரை சந்திக்கணும், பிதாவாகிய தேவனை சந்திக்கணும், கிருபாஸ்தானத்தில் வரணும். வேற யாரும் வர அனுமதி இல்லை, பாவிகளாக இருக்க ஜனங்களுக்கு அனுமதி இல்லை. இப்படி இருந்த அந்த நாட்களில் பிரதான தூதன் என்ன பண்ணுமா, பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுமா, இவர்களுக்காகவும் தனக்காகவும் அவர் என்ன பண்ணுமா, பிதாவிடத்தில் தேவனிடத்தில் நாள்தோறும் ரத்தத்தோடு கூட நிற்கணும். இந்த பாவமுள்ள மனுஷன் பாவமுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்க முடியாத காரணத்தினால இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியனா மாறினார். அல்லேலூயா. எப்படி மாறினார் அப்படின்னாக்கா, தமது மரணத்தின் வழியாக அவர் பிரதான ஆசாரியனாக மாறினாங்க. அல்லேலூயா. இதே தான் பாருங்க, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஒரு வசனம் உண்டு, நம்ம வாசிக்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் நமக்காக பலியாகி, நமக்காக யாருடைய ரத்தம், இளங்காலை ரத்தம் கிடையாது இல்லையா, இங்கே வெள்ளாட்டுக்கடை ரத்தம் கிடையாது, தம்முடைய சொந்த ரத்தத்தை அவர் நமக்காக என்ன பண்ணுறாரா, கொண்டு போய் அவர் பிதாவுக்கு முன்பாக நின்றார். அப்படின்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாருங்க, தம்முடைய முழு ரத்தத்தோடு கூட பிரதான ஆசாரியராக, ஒரு பிரதான ஆசாரியன் கையில் ரத்தத்தோடு கூட எப்படி கொண்டு போக வேண்டுமோ, இவர் சொந்த ரத்தத்தை முழு ரத்தத்தையும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சிலுவையில் அவர் தொங்கினார். புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவன் பார்க்குறாரு, நமக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை, தொடர்பு கிடையாது. ஆனால் சிலுவையில் நமக்காக நடுவாக தேவனை சந்திப்பதற்கு, பிதாவாகிய தேவனை சந்திப்பதற்கு தகுதியுடையவர். அவர் என்ன பண்ணுறன்னா, இந்த பூமியில் அவர் ரத்தம் சிந்தப்பட்டு சிலுவையில் தொங்குறாரு. இது எதற்கு அடையாளம்னாக்கா, இவர் பிரதான ஆசாரியனாக தேவனை சந்திப்பதற்கு ரத்தத்தோடு கூட தேவனுக்கு முன்பாக நின்னார். அல்லேலூயா. சிலுவை மரத்தில். புரிஞ்சுதுங்களா? நம்ம ரத்தமா அது? நமக்காக எதனா நம்ம பலி செலுத்தணுமா? ஒரு கரையுமா நம்ம பண்ணல. ஆனால் நம்ம பண்ணது போல் அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய இரத்தத்தை நமக்காக பலிக்கிரயமாக அவருடைய இரத்தத்தை பிதாவுக்கு முன்பாக அவர் பிரதான ஆசாரியனாக அவர் நின்னாருங்க. அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு முன்பாக இயேசுவானவர் தமது இரத்தத்தினால பாவிகளாக இருக்கிற நம்மையும் பரிசுத்தராகிய தேவனையும்
ஒப்புரவாக்குறதற்கு அவர் பிரதான ஆசிரியனாக இருந்தார். அல்லேலூயா. அவர் வரல அப்படின்னாக்கா பிதாவாகிய தேவனை ஒரு நாளும் தொழுது கொள்ள முடியாது. அதை அவர் நிறைவேற்றுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம். நம்மையும் பிதாவையும் அவருடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 16 வரைக்கும் வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படியே நீங்க கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. அப்புறம் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், அதாவது பிதாவுக்கும் நமக்கும் வெகு தூரம் நடுவுல இடைவெளி உண்டு, தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். யாருக்கு சமீபமா மாறணும் சொல்லுங்களேன். வசனத்தை வாசித்தோம். பிதாவுக்கு சமீபமா மாத்தினாருங்க. அல்லேலூயா. இல்லையா? எவ்வளோ ஒரு பெரிய காரியம் செய்த பார்த்தீங்கன்னா, பிதாவை யாரும் என்ன பண்ண முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. ஆனால் நம்ம பாவி பிரதான பாவி. நம்ம இப்போ நமக்கும் அவருக்கும் வெகு தூரம், சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் எப்படி நம்மளை கொண்டு போகிறாரு பாருங்களேன். அவருடைய ரத்தத்தினால, இவங்க தான் ரத்தம் அதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்மை இந்த பிதாவாங்கிய பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அவர் பிரதான ஆசிரியனாக வந்தார் அவருடைய ரத்தத்தினால. அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து அதை வாசிக்கலாமா? எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. கவனிக்கணும். அவர் எப்படி வந்தாரா? தேவன். நான் பார்க்கவே மாட்டேன் அவங்கள பார்க்கவே மாட்டேன். அவன் பாவி, அதனால் பார்க்க மாட்டேன், எனக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. இப்படி இருக்கிறாரு தேவன். இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக வரலாம். அல்லேலூயா. நமக்காக வந்து அவர் ரத்தத்தை கொண்டு வந்து, இந்த ரத்தம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக தம்முடைய ரத்தத்தை அவர் கொடுத்து சமாதான காரணராகி, இருதிரத்தார் பரலோகத்தையும் பூமியில் இருக்கிற நம்மையும், அதாவது தேவனையும் நம்மையும் ஒன்றாக்கி, பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அழகா செய்துட்டார் இல்லையா? பகை தேவனுக்கும் நம்ம மேலே பகை எப்போ ஆதாம் காலத்துலேருந்து இருக்குது. அதனால தேவனை கர்த்தர் மனுஷனை ஒரு குறிப்பிட்ட மனுஷன் தான், தேவ மனுஷன் தான் சந்திப்பாரை தவிர எல்லா மனுஷனும் சந்திக்க மாட்டார். அப்போது எல்லா மனுஷரையும் தேவனுடைய அந்த என்ன இருந்துச்சுன்னா ஒரு பகை கோபம் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்து பாவமுள்ள நம்மையும் பரிசுத்தமுள்ள தேவனையும் சமாதான காரணராக, அவர் பிரதான ஆசிரியராக நம்ம என்ன பண்ண, இருதிரத்தாராக இருக்கிற நம்மை ஒன்றாக இணைத்தார். எப்படி? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கலாம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. போதும். அல்லேலூயா. இப்ப காலங்காலமாக தேவனை கர்த்தர் சொன்னாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையாக ஒரு தொங்கு திரையை நீ மூடியே வைக்கணும். எதுக்கு தெரியுமா? எந்த மனுஷன் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். இதுக்கு ஒரே ஒரு அனுமதி யாருன்னா பிரதான ஆசிரியர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு சொல்லப்பட்ட இந்த திரைச்சிலையை இயேசு கிறிஸ்து நடுவாக இருந்த சுவரை இடித்தார் அப்படி சொல்லி வாசித்தோம். பார்த்தீங்களா? இந்த திரைச்சிலையை அவர் கிழிச்சார். அல்லேலூயா. கிழிச்சு இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை கர்த்தரை ஆராதிக்க முடிய கொண்டு வந்துட்டாரு பாருங்க இங்க. அல்லேலூயா. பாருங்களேன் இல்லையா? நம்ம எல்லாரும் இங்கெல்லாம் வரவே முடியாது, தேவாலயத்துக்குள்ளே வரவே முடியாது. ஆனால்
இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினால எல்லாரையும் அவருக்குள்ள சமாதான காரணராகி இருதிரத்தா இருக்கிற தேவனுக்கு பிரிந்திருக்கிற தேவனையும் பாவமுள்ள ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் இணைத்தார். எப்படி? சமாதானம் உள்ளவர்களாக இருதிரத்தாராகியும் ஒன்றாக இணைத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனை நேரடியாக ஆராதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வழியை உண்டாக்கினாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு இந்த சுவிகாரத்தை, இந்த புத்திர சுவிகாரத்தை யார் கொடுத்தாருனாக்கா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மையும் பிதாவுக்கு குமாரலாம் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய தியாகத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் செய்தார் பாருங்களேன். ஆகையினால பிதாவையும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்மையும் பிதாவையும் சமாதானம் உண்டாகும்படி செய்தார். அவர் நம்மையும் பிதாவையும் இணைத்தார். இன்றைக்கும் தேவாலயத்தில் நம்ம சுகமாய் தேவனை கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதற்கு ஒரு நோக்கம் உண்டு, இதற்கு ஒரு பலி உண்டு. அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தமது மரணத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் நமக்கு செய்ததை தியானித்தோம் இல்லையா? அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தியாகம் பெரியது, அவருடைய நோக்கம் பெரியது என்பதை தியானித்தோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தினால நம்ம வாழ்க்கைக்கு செய்த நன்மைகளை நம்ம தியானித்தோம். கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தேவனையும் நம்மையும் அவர் இணைத்தார். கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சாபங்கள் நீக்கப்பட்டது. எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்கு செய்தார். ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுங்களா? நம்ம எல்லாரையும் ஏவி தேவனாய் கர்த்தருடைய வேத வசனங்களையும் தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் ஆவியானவரும் அவர் நம்பினாரு. தேவனாய் கர்த்தரை இந்த ஜனங்க அப்படியே போகக்கூடாது, இவளை தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு இவருடைய இருதயத்தை ஏவுகிறவர் யாருன்னா ஆவியானவர். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறவர் யாருன்னா ஆவியானவர். அப்போ இந்த 3 பேரும் பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகளாய் மாறணும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் என்பதை தேவனாய் கர்த்தருடைய திட்டமாய் நோக்கமாய் இருக்கிறது. நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். என்ன செய்யலாம்? நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ருசி பார்த்து நமக்கு சில நன்மைகளை விடுவித்து கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்களேன். ஆனால் பிதாவாகிய தேவனும் குமாரனை கிறிஸ்துவும் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா? 1 பேதுரு புஸ்தகம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்போம். 15, 16 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். இப்ப சொல்றாரு, நம்ம தேவ ஜனங்க தான். ஆனா நீங்க மரணத்தை நினைவு கூர்ந்து நீங்க மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மீண்டுமாக உங்களை சுத்திகரித்து கொள்ளலைன்னா நம்ம பரிசுத்தமுள்ள ஜனங்களை இருக்க முடியாது. கவனிக்கணும். அல்லேலூயா. இங்க அவர் சொல்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் கவனிக்கணும். உங்கள் நடக்கைகள் அப்படின்னும் போது உங்களுடைய டோட்டல் ஆக்டிவிட்டிஸை சொல்லுது. அல்லேலூயா. உங்கள் பார்வை, பேச்சு, நடக்க, செய்க, வேலையில் வந்தால் போனால் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? வாசிப்போம் அடுத்தது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நம்ம தேவ ஜனங்களாம் மாறிட்டோம். நீங்க இப்படி இருந்தாதான் அவர் நமக்குள்ளே வாசமா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம மாற்றினால்தான், நம்ம உணர்வு அடைந்தாதான், நம்ம பாவ மன்னிப்பு அடைந்தாதான், நம்ம சுத்திகரிப்பு அடைந்தால்தான் நம்ம பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் மாற முடியும். அதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த ஒரு பிரதான காரியம் இன்றைக்கும் உண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்புவதற்கு முன்பாக நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம மனம் திரும்பி அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் தேவனாய் கர்த்தருடைய சுதந்திரவாளியாக மாறும்போது அவர் பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க,
நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற நமக்கு செய்த காரியத்தை நம்ம நினைவு கூறாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம மீண்டுமாக தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு மீண்டுமாக தூரமாக போயிடுவோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்மை அவர் எல்லாவற்றையும் நமக்கு தியாகம் செய்து நம்மை விடுவித்து நமக்கு பல நன்மைகளை செய்து நம்மை கொண்டு வந்து மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய நோக்கனாக்கா உங்கள் நடுவில் நான் வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் நடுவில் தேவ ஜனங்கள் நடுவில் நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போது தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறதுனால நாம் எப்போதும் அவரை போல மாறணும். அப்போ அதற்கு ஒரு வழி 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கும் நமக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு உண்டான வழியை கொடுக்குது. இன்றைக்கும் நம்ம எப்போ தடுமாறி எத்தனையோ பாவத்தில் விழுந்து எழுந்து நம்ம அடிக்கடி நம்ம மனம் திரும்பினாலாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இந்த ரத்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் மனம் திரும்பி இந்த ரத்தத்தில் நீங்கள் மீண்டுமாக ஒரு விஷயம் கூட மனம் திரும்பி நீங்கள் கழுவப்படுவீன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் நடுவில் வாசமாக இருப்பார். அல்லேலூயா. இதற்காக தான் அவர் பார்த்தினா அவர் செய்த தியாகம் பெரியது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து வாசம் பண்ணணும். பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பினால் பாருங்கள் அவர் தன் சொந்த குமாரனை தந்தார். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், நாங்களும் அவர்களும் ஒன்றா வாழணும் அப்படின்னு அவர் செய்த தியாகத்தினால தான் இன்றைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாம் இந்த திட்டத்தை நோக்கத்தை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நீங்கள் பரிசுத்தமாய் நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் இங்கேயும் நம்மோடு கூட வாசமாக இருப்பார். பரலோக ராஜ்யம் நம்மை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படி பிதாவானவர் நமக்கு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். குமாரனாய் கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம